வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். Redmi Note 11 Pro Plus 5G மொபைல் போனுடைய முழு விமர்சனம் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். இந்த மொபைல் போனுடைய ஆரம்ப விலை பார்த்தீங்க அப்படின்னா 6GB மற்றும் 128GB வேரியன்ட்டுடைய விலை 20,999 rupees. அப்புறம் அதுக்கப்புறமா 8GB மற்றும் 128GB அவைலபிளாக இருக்குது. அதோடைய விலை 22,999 ரூபா. டாப் அண்ட் வேரியன்ட் வந்து 856 வேரியன்ட், அது வந்து 25,000 ரூபா, 24,999 rupees. இந்த பிரைஸுக்கு இந்த மொபைல் ஃபோனை வாங்கலாமா வேணாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதோடைய யூஸ்வலாக நம்ம டிசைன்ல இருந்து ஆரம்பிப்போம். பட் கொஞ்சம் மாறுபட்டு இந்த மொபைல் ஃபோனோட ப்ராசஸர்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். Snapdragon 695 ப்ராசஸர் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் ஏற்கனவே நம்ம 2-3 மொபைல் ஃபோன் நம்ம பார்த்துட்டோம் நம்ம சேனல் ரிவ்யூலேயே. பட் இந்த ப்ராசஸரில் வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இதோடைய நேமிங். இதை வந்து ஒரு 6 சீரீஸில் அவங்க நேம் பண்ணதுனால இன்னைக்கு நிறைய பேருடைய மைண்டில் இது வந்து ஒரு Snapdragon 660 ஒரு 680 அதோடைய வரிசையில் சேர்ந்த ஒரு ப்ராசஸர் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் Snapdragon 7 சீரீஸை விட நிறைய 7 சீரீஸ் 765க்கு ஈக்குவலண்ட்டாக கிட்டத்தட்ட 750 விட ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு ப்ராசஸராக இது இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நானும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு அப்படி தான் தெரிஞ்சிச்சு. இந்த ஒரு நேமிங் கன்ஃபியூஷன், இது வந்து நேமிங் கன்வென்ஷன் சொன்னாலும் இது கன்வென்ஷன் கிடையாது, பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன் தான். ஸோ அதை விட பெட்டரான ப்ராசஸராக இருக்கிறப்போ அதுக்கு ஏத்தாப்புல அவங்க நேமிங் பண்ணியிருக்கணும், Snapdragon நேமிங் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எதுக்காக அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. இது வந்து அவங்க தலையிலே அவங்க மண்ணவாரி கொட்டிக்கிட்ட மாதிரி தான் இருக்கு. ஸோ மிகவும் ஒரு கெட்ட பேரை தான் இருக்கு இன்னைக்கு இந்த ப்ராசஸருக்கு. பட் சோஷியல் மீடியாவில் பல விஷயங்கள் சொன்னாலும் ரியல் லைஃப்ல ஒருத்தர் மொபைல் ஃபோனை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டான். மொபைல் ஃபோனோட ப்ராசஸர் எப்படி இருக்கு அப்படின்றது அவனுடைய மைண்ட்ல இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராசஸர் வந்து உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ், எத்தனை அப்ளிகேஷன்ஸ் வேணா போட்டு நீங்க யூஸ் பண்றப்போ ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்கு. ஒரு ஹை எண்ட் கேம்ஸ்லாம் நீங்கள் விளையாண்டிங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஹை ஃப்ரேம் ரேட்டில் வச்சு நம்ம விளையாடுறப்போ லைட்டாக திணறல் இருக்குது. பட் ஒரு மீடியம் கிராஃபிக்ஸ் மோடில் வச்சு நம்ம விளையாண்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான கிராஃபிக் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஃப்ரேம் லேக் இல்லாமல், ஒரு ஜிட்டர் இல்லாமல், எங்கேயுமே ஒரு திக்கல் திணறல் இல்லாமல் நீங்கள் கேம்ஸ் நீங்கள் தாராளமாக நீங்கள் விளையாடலாம். ஹீட்டிங் பிரச்சனை, அதாவது ஓவர் ஹீட்டிங் பிரச்சனை இந்த மொபைல் ஃபோனில் கிடையாது. கையில் வச்சு நீங்கள் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நீங்கள் விளையாடுறப்போ மொபைல் ஃபோன் லைட்டாக ஹீட் ஆகுது, ஒரு 43 டிகிரி வரைக்கும் ஹீட் ஆச்சு. பட் இது கண்டிப்பா ஓவர் ஹீட்டிங் பிரச்சனை கிடையாது. தேவையான எல்லா சென்சரும் கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்க ரேம் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா LPDDR4 யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா UFS 2.2 கொடுத்துருக்காங்க. L1 வைட்பேண்டுக்கான சப்போர்ட் இருக்கு. இந்த ப்ராசஸருடைய பெர்ஃபார்மன்ஸை வச்சு நம்ம பார்க்குறப்போ நல்லா தான் இருக்கு. என்ன இதோட விலை வந்து லைட்டாக ஒரு 1000 ரூபா குறைச்சி வச்சிருந்தாங்கன்னா ரொம்ப ஒரு காம்படிட்டிவான பிரைசிங்காக இருக்கும். இவங்க இப்போ வச்சிருக்க விலையும் சரியான விலை தான். பட் இந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மற்ற மொபைல் ஃபோன்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ அதுக்கு ஒரு எட்ஜ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து கொஞ்சம் விலையை குறைச்சி வச்சிருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஐடியாவை தோணுது. பட் விலையை குறைச்சி வச்சுட்டாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு 1000 ரூபா விலையை குறைச்சி வச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம அடுத்து பார்க்க போகிற விஷயத்தில் வந்து அவங்க கையை வச்சாகணும். அதாவது இவங்க வந்து இந்த மொபைல் ஃபோனில் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6.67 இன்ச், அதுவும் பார்த்தீங்கன்னா 120 Hz ரெஃப்ரெஷ் கொண்ட ஒரு ஃபுல் HD பேனல் கொடுத்துருக்காங்க. ஒரு DCI P3 ஒயிட் கலர் கேமரா சப்போர்ட் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு கலர் அக்யூரசியான ஒரு AMOLED பேனல் கொடுக்குறப்போ அதுக்குன்னு ஒரு ஹை குவாலிட்டிக்கு அவங்க ரேட்டு கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக பார்த்தோம் அப்படின்னா இவங்க வச்சிருக்க ரேட் 20,000 ரூபா அப்படிங்கிறது வந்து நமக்கு ஓகே அப்படின்னு தோணுது. இதோட பிரைட்னஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. இண்டோர் கண்டிஷனாக இருக்கட்டும், இல்லை டேரக்டான சூரிய வெளிச்சமாக இருக்கட்டும், எங்கே வேணால் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறப்போ உங்கள் எழுத்துக்களும் படங்களும் கிளியராக தெரியுது. கேம்ஸ்லாம் விளையாடுறப்போ அந்த டச் ரெஸ்பான்சிவ்னஸ் நல்லா இருக்கு. நல்ல ஒரு ஃப்ளூயிடான எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அப்ளிகேஷன் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறப்போ அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது இந்த AMOLED டிஸ்பிளே இந்த Redmi Note 11 Pro Plus மொபைல் ஃபோனில். 108 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ ஒவ்வொரு சென்சரா நம்ம பார்ப்போம். ஸோ 108 மெகா பிக்சல் இந்த மெயின் கேமரா இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே கலர்ஸ் நல்லா அக்யூரேட்டா இருக்கு. நீங்க லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இமேஜினுடைய டீடைல்ஸ், எஜ்னுடைய ஷார்ப்னஸ் எல்லாமே நல்லா இருக்கு. இமேஜினுடைய ஷார்ப்னஸ் சென்டரா இருக்கட்டும் இல்ல கார்னர்ஸா இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஈவனா பண்ணிருக்காங்க. தனியா போர்ட்ரேட்டுக்கான டெப்த் சென்சர் இல்லை கிடையாது. ஆனால் மெயின் கேமராலேயே அவங்க போர்ட்ரேட்டுக்கான எபிலிட்டியும் கொடுத்துருக்கிறதுனால ஏஜ் டிடெக்ஷன் மற்றும் பேக்ரவுண்ட் பிளரிங்கோடைய அல்காரிதம் நல்லா ஸ்மூத்தாகவும் நேச்சுரலாகவும் இருக்கு. லோ லைட் பெர்ஃபார்மன்ஸுமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. வைட் ஆங்கிள் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இப்போ 108 மெகா பிக்சல் அப்படிங்கிறப்போ அது ஒரு பிக்சல் பின் ஆகி கிடைக்கிறப்போ ஒரு 16 மெகா பிக்சல் நமக்கு கிடைக்குது. ஸோ நார்மல் போட்டோ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இந்த மெயின் கேமராவுடைய தரத்துக்கு இல்லாட்டியும் இதோடைய ஷார்ப்னஸ் ரொம்ப பெர்ஃபெக்டா இல்லாட்டியும் ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா அதுவும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல வச்சு நம்ம பார்க்குறப்போ ஓரளவுக்கு அக்செப்டபிளாவே இருக்கு. 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் அவங்க இன்னும் அவங்க விடுற பாடு இல்லை. இது நம்ம வந்து இதை வைக்காதீங்க நம்ம சொன்னாலுமே வந்து யாரும் கேட்குற மாதிரி இல்லை. இன்னைக்கு வந்து இந்த 2 மெகா
மெகா பிக்சல் மேக்ரோ கேமரா வந்து சில பேர் யூஸ் பண்றாங்க, அதாவது டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்றது இந்த மாதிரி சில விஷயங்களுக்குலாம் அவங்க யூஸ் பண்றாங்க. பட் அந்த ஒரு கேப்பபிலிட்டியை 8 மெகா பிக்சல் கேமரா அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராலே ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது கிடைச்சிரும். அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான குவாலிட்டி சென்சர் யூஸ் பண்ணணும், பெட்டரான குவாலிட்டி ஆப்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ காசு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ஒரு பட்ஜெட் அவங்க குறைக்கிறதுக்காக 2 மெகா பிக்சல் கேமராவும் நமக்கு பிடிக்காத அந்த அல்லக்கையும் இந்த மொபைல் ஃபோன் கேமரால கொடுக்குறாங்க. பட் இதெல்லாம் கூட ஓகேங்க. இந்த மொபைல் ஃபோனில் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கு தனியாக பட்டன்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஸ்மூத்தாகவே இருக்கு. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த ப்ராசஸர் வந்து 4K வீடியோஸ்க்கான சப்போர்ட் கொடுக்கல. 1080p வீடியோஸுமே பார்த்தீங்க அப்படின்னா 30 FPS தான் அவங்க கொடுத்துருக்காங்க. Redmi Note 11 Pro Plus 5G மொபைல் ஃபோனுடைய ஃப்ரண்ட் கேமரா எடுக்கக்கூடிய வீடியோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, விண்ட் இருக்கிறதுனால விண்டோடைய டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு தெரியுதா, ஓவராலாக வீடியோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் கேமரா பாத்தீங்க அப்படின்னா 16 மெகா பிக்சல் கேமரா. இந்த ஃப்ரண்ட் கேமராலயுமே வீடியோ வந்து பாத்தீங்கன்னா 1080p வீடியோஸ் 30 FPS தான் மேக்ஸிமம். செல்ஃபிஸ் நல்லா இருக்கு. ஸ்கின் டோன்ஸ் மற்றும் பேக்ரவுண்ட் பிளரிங் எல்லாமே ஓரளவுக்கு பெர்ஃபெக்ட்டாவே பண்ணிருக்காங்க. சரி, டிசைனை பத்தி ரொம்ப நேரம் பேசாம விட்டோம். இந்த மொபைல் போனுடைய வெயிட் பாத்தீங்கன்னா 202 கிராம். IP53 டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் வாட்டர் ப்ரூஃப் கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஒரு ஸ்லிம்மான மொபைல் போன். 8.1 mm தான் இந்த மொபைல் போனுடைய திக்னஸ். பின்புறத்துல கிளாஸ் பேக் கொடுத்திருக்காங்க. ஆனா ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த டிஸ்பிளே கிளாஸ் மட்டும் தான் உங்களுக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ஃபிளாட்டான ஒரு டிசைன். ஃபிளாட்டா இருந்தாலுமே கையில பிடிக்கிறப்போ உங்களுக்கு அந்த ஷார்ப்பா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா கார்னர்ஸோட எட்ஜஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மூத் ஃபினிஷிங் கொடுத்திருக்காங்க. நம்ம கிட்ட வந்து இந்த மிராஜ் ப்ளூ கலர் எனக்கு பிடிச்ச ஒரு கலரா இருக்கு. இது வந்து ஷியோமி கம்பெனில வந்தக்கூடிய ஒரு மொபைல் போன். சோ எல்லாருக்குமே தெரியும் இதுல வந்து MIUI ஸ்கின் பண்ணி கொடுத்திருப்பாங்க அப்படின்னு. MIUI வெர்ஷன் 13 கொடுத்திருக்காங்க. அது வந்து Android 11 மேல ரன் ஆயிட்டு இருக்கு. Android 12 இந்த மொபைல் போனுக்கு விரைவில் வரும் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் வருதோ வரலையோ Android 12க்கான எல்லா அம்சங்களையுமே MIUI 13 அவங்க ஆல்ரெடி கவர் பண்ணிட்டாங்க. UIல ஒரு சில ப்ளோட்வேர்ஸ் இருக்கு. ஆனா ப்ளோட்வேரை சேர்த்து உங்களுக்கு பிடிக்காத எந்த ஒரு அப்ளிகேஷனா இருந்தாலும் ஒரு 9 அப்ளிகேஷன்ஸ் தவிர்த்து எல்லாமே நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுறலாம். நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் எந்த இடத்துலயும் எனக்கு அவ்வளவா ஆட்ஸ் தென்படல. இது ரெட்மி மொபைல் போனா இருந்தாலுமே அவ்வளவா ஆட்ஸ் தென்படல. ஸ்டாப் ஆட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணனால எனக்கு அவ்வளவா ஆட்ஸ் வரல. UI யூஸ் பண்றதுக்கு ஃபாஸ்டா இருக்கு. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அம்சங்கள்லாம் அவங்க ஆட் பண்ணிருக்காங்க. விஷுவல் டிசைனுமே ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. 5000 mAhக்கான பேட்டரி. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்கு 67 வாட் சார்ஜர் பாக்ஸுக்குள்ள கொடுத்திருக்காங்க. என்னுடைய சார்ஜிங் டெஸ்ட்ல ஃபுல் சார்ஜ் ஆறதுக்கு 56 நிமிஷம், அதாவது 1 ஹவருக்கு கம்மியா இந்த மொபைல் போன் ஃபுல் சார்ஜ் ஆயிருது. ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா இந்த மொபைல் போன் சாலிடா 2 days வரைக்கும் உங்களுக்கு தாக்கு பிடிக்கும். உங்களுடைய யூசேஜை பொறுத்து இருக்கு இந்த விஷயமும். ஃபேஸ் அன்லாக் சூப்பர் ஃபாஸ்டா ஒர்க் ஆகுது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் சைடுல கொடுத்திருக்காங்க. ஒரு ஈஸியான ஒரு லொகேஷன் சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். 3.5 ஆடியோ ஜாக்கும் இருக்கு. அதோட சேர்த்து உங்களுக்கு டூயல் ஸ்பீக்கர்ஸும் கொடுத்திருக்காங்க. ஹைரஸ் ஆடியோ சர்டிபிகேஷன் இருக்கிறதுனால ஒரு ஃபிளாக் ஆடியோல நீங்க கேட்கிறப்போ தரம் குவாலிட்டி தரமா இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய் செக்மெண்ட்ல ஒரு தரமான மொபைல் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. Redmi Note 11 Pro Plus. மொபைல் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு அவசரமா 20,000க்கு ஒரு நல்ல மொபைல் போன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க வாங்கிக்கலாம். ஆனா வெயிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த Redmi Note 11 லைன் அப்லயே நிறைய மொபைல் போன் அவங்க லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வருஷத்துக்குள்ள. சோ உங்களுக்கு 5G வேணுமா 5G வேண்டாமா அப்படிங்கறதெல்லாம் வச்சு நீங்க முடிவு பண்ணிக்கலாம். 5G பேண்ட்ஸ்மே பாத்தீங்கன்னா ஒரு 7 பேண்டுக்கான சப்போர்ட் இந்த மொபைல் போன்ல கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல் போன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆனா நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.